வீடியோ போட்டிருக்கேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அதோட தொடர்ச்சி வீடியோ தான் இது. அணி இலக்கணம் 9th பார்ப்போம். அணினா எனது அழகு. சரி, அழகாக நம்ம எப்படி அணி இலக்கணத்தில் படிக்கலாங்கிறத பார்க்கலாம். செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும். சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது எனது அணி இலக்கண இயல்பாகும். ஓமேனினா எனது அணிகளில் இன்றியமையாது ஓமேனி. மற்ற அணிகள்லேருந்து ஓமேனி கிளை தேவையாகவே இருக்குது. இப்போ ஓமேனிக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? மலர் பாதம், மலர் போன்ற பாதம். அப்போ பாதம்ங்கிறது மலருக்கு ஓமையாக கூறப்படுகிறது. அப்போ பாதம்னா என்னது? பொருள் ஓமையன். அப்போ மலர் ஓமை, போன்றன என்னது? ஓம உருவே. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? இனிய உளவாக இன்னாத ஊரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இதில் வந்திருக்க அணி என்னதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. உருவக அணி அப்படின்னா என்ன பார்ப்போம்? கவிஞன் தான் ஒரு பொருளை சோதிக்கிறதுக்கு அதோடு தொடர்புடைய வேறொரு பொருளை ஒன்றுபடுத்தி கூறுவான். அதாவது ஓமையோட தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் தன்மையை தான் நம்ம உருவகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஓமயம் அப்படிங்கிற ரெண்டும் ஒன்றே என்ற தோன்ற கூறுவது என்னது? உருவகாணி. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களைகட்டு. இப்படி சொல்லணும். இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவாட்டி அன்பு நீர்வாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோ பைன்பூல் சிறுகாலை செய். இப்பாடலில் இன்சொல் நிலமாகவும் வன்சொல் கலையாகவும் வாய்மை எருவாகவும் அன்பு நீராகவும் அறம் கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. பின்வரும் நிலையணினா என்னென்னு பார்ப்போம். ஒரு செய்யுள்ள முன்னர் வந்த ஒரு சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களும் வருவது என்னது? பின்வரும் நிலையணி எனப்படும். பின்வரும் நிலையணி 3 வகைப்படும். எத்தனை எப்படி கேட்பாங்க கண்டிப்பாக. சரியா? சொல் பின்வரும் நிலையணினா என்ன? முன் வந்த சொல்லே முன்னும் பின் பலவிடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது சொல் பின்வரும் நிலையணியாகும். எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய, தூவும் மலை. இக்குறளில் துப்புங்கிற சொல் வந்து மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருளை தருதா. இப்போ துப்பா இருக்குன்னா உண்பவருக்கு, துப்புனா நல்ல நன்மை அப்படிங்கிற பொருளை வரும். இப்போ துப்புனா உணவு, ஏன்னா பல பொருளில் வருது. இப்போ பொருள் பின்வரும் நிலையணினா என்னது? செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்னரும் பல இடங்களிலும் வருவதா பொருள் பின்வரும் நிலையணி. அது கொஞ்சம் குழப்பமாக தானே இருக்குது. பின்வரும் நிலையணினா ஒரு செய்யுள்ள முன்னர் வந்த ஒரு சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களும் வருதல் தான் பின்வரும் நிலையணி. அதாவது ஒரு செய்யுள்ள முன்னர் வந்த ஒரு சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களும் வருதல் தான் பின்வரும் நிலையணி. இது 3 வாய்ப்பிடும். சொல் பின்வரும் நிலையணி. நான் படப்படன்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. சரியா? ஏன்னா அப்படி சொன்னால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். முன் வந்த சொல்லே முன்னும் பின்னும் பல இடத்தும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது சொல் பின்வரும் நிலையணி ஆகும். துப்பாருக்கு துப்பாய், துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய், தூவும் மலை. இதை பொடுபடுன்னு சொல்லி பாருங்க. அப்படின்னா குருகுருன்னு படிக்க முடியும். என் கூட நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா சிலபஸும் முடிச்சுருவீங்க. துப்பா இருக்குன்னா உண்பவருக்கு, துப்புனா நல்ல நன்மை, துப்பு உணவு என பல பொருட்களை வருது. அப்போ பொருள் பின்வரும் நிலையணி செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லில் பொருளே பின்னரும் பல இடங்களும் வருவது என்னது? பின்வரும் நிலையணி ஆகும். பொருள் பின்வரும் நிலையணி ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவிழ்ந்தன தோன்றி அளந்தன காயா, நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, மகிழ்ந்திதழ் விண்டன கொன்றை, விரிந்த கருவளை கொண்டன காந்தல் குலை. இச்செய்யுள்ள அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன இதெல்லாம் இருக்கு. அந்த சொற்கள் மலர்ந்தனன்ற ஒரு பொருளையே தருது. இதில் இன்னொரு திருக்குறள் சொல்லலாம். தேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றையவை. குறிப்பாவில் செல்வம் மாடு ஆகியவை செல்வங்கிற ஒரு பொருளை தான் குறிக்கி. சொற்பொருள் நிலையணி அதில் முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவதுதான் சொற்பொருள் பின்வரும் நிலையணி நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. இப்புறப்பாவில் விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பல முறை வந்திருக்கிறதுனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணின்னு நம்ம சொல்லுவோம். வஞ்ச புகழ்ச்சி அணின்னா என்ன தெரியுமா? வஞ்ச புகழ்ச்சி அணிங்கிறது புகழ்வது போல வலிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம். கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் போல புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களை செய்வர் என்னும் பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது. எனவே இது புகழ்வது போல பழிப்பது ஆகும். இப்போ நம்ம கூட இருக்கிற நிறைய பேர் நம்மளை வந்து ரொம்ப புகழ்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்க வஞ்ச புகழ்ச்சி அணியில் மறைமுகமாக இன்டைரக்டாக நம்மளை தாக்குற மாதிரி தான் பேசுவாங்க. அது வஞ்ச புகழ்ச்சி அணி. நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உனக்கு இருக்க டேலண்ட்டு யாருக்குமே கிடையாது அப்படிம்பாங்க. இப்படி சொல்லும்போதே இது வஞ்ச புகழ்ச்சி அணின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரியா? அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்க சொல்கிற டோன் இதெல்லாம் பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. சரியா? அடுத்து பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லேன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு பிறப்பதுவே. பாடலின் பொருள் என்ன? புலவர் பலரும் பாரி ஒருவனையே புகழ்கின்றனர். பாரி ஒருவன் மட்டுமா கைமாறு கருதாமல் கொடுக்கின்றான்? மழையும் தான் கைமாறு கருதாமல் கொடுத்து இவ்வுலகத்தை புறக்கிறது. அழிப்பது போல புகழ்வது ஆகும். இப்போ பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பார் இல்லை என்று புகழ்கிறது. இந்த பாடம் இதோட முடியுது. அணி இலக்கணம். இதுக்கு புக் பேக் கொஸ்டின் நான் கேட்குறேன். நீங்கள் ஆன்சர் கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லணும். இமயத்து கோடு உயர்ந்தன வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது?
இமயத்துக்கோடு உயர்ந்தன. சரியா? அடிக்கோடிட்ட சொல்லி பொருள் கோடு. அந்த கோடுன்னா என்னது? ஆப்ஷன் சொல்கிறேன். கொம்பு, மலையுச்சி, சங்கு, மேடு. நீங்கள் ஆன்சர் சொன்னால் மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் ப்ராக்டிஸ் ஆகும், நம்ம ஜெயிக்க முடியும். தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை. ஆப்ஷன் சொல்கிறேன். நிலையற்ற வாழ்க்கை, பிறருக்காக வாழ்தல், இம்மை மறுமை, ஒன்றே உலகம். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற தந்த நூல். ஒரு சிறு இசை, முன்பின், அந்நியமற்ற நதி, உயர பறத்தல். யா மரம் எந்த நிலத்தில் வளரும்? குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல். உங்களோட ஆன்சரை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? அப்படின்னா தான் நமக்கு எல்லாமே ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுறாங்க, கொஷின் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். கேடில் விழிச்சலும் கல்வி ஒருவருக்கு மாடலாம் மற்றவை. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி என்னது? சொல் பின்வரும் நிலையணியா, சொற்பொருள் பின்வரும் நிலையணியா, பொருள் பின்வரும் நிலையணியா, வஞ்ச புகழ்ச்சி அணியா. சரி, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி இதோட இலக்கணம் ஃபுல்லாகவே 9th முடிஞ்சிருச்சு. லைவ் வீடியோவோட தொடர்ச்சி தான் நான் லாங் வீடியோவில் போட்டிருந்தேன். சரியா? இப்போ இதோட இப்போ 9th செய்யுள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சரியா? இனிமேல் நான் எப்போ வீடியோ போடுவேன், ஒரு 2 நாள் வச்சு வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம சேனல் பார்த்துட்டே இருங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டு ஒரு நாளைக்கு 3 கொஷின் போடுவேன். அதுக்கப்புறம் வாரத்தில் 2 அல்லது 3 வீடியோ உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் லைவ் வீடியோ நான் சனி ஞாயிறு லைவ் போட்டுருவேன். சரிங்களா? இந்த மாதம் எப்போ போட முடியுதுன்னு தெரியல. போடும்போது நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன். சரியா? பாய்.